பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் ஹேட்ரிக் பதக்கத்தை வென்று தாயகம் திரும்பி இருக்கக்கூடிய பாரா ஒலிம்பிக் வீரர் மாரியப்பன் தங்கவேலு தமிழகத்தின் தங்கமகன் தற்போது தாயகம் திரும்பியிருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்முடைய இருக்கிறார். இருப்போம் சார், முதல் முறையா ஹேட்ரிக் மெடல், தொடர்ந்து 3 ஒலிம்பிக்லயும் மெடல் பிளேஸ் பண்ணிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கண்டினியூ வந்து கோல்டு, சில்வர், பிரான்ஸ் கண்டினியூ ஒலிம்பிக்ஸ் மெடல் அடிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கொஞ்சம் ஃபீலா இருக்கு, நம்ம கோல்டு வந்து மிஸ் பண்ணிட்டுமே. ஆனால் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் கோல்டு அடிச்சுட்டு வருவேன். த்ரூ அவுட் த இயர்ஸ் பாரா ஒலிம்பிக் அத்லெட்ஸோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அத்லெட்ஸ் கலந்து கொள்றவங்களும் அதிகமாக இருக்காங்க, மெடல் பிளேஸ்மெண்ட்டும் அதிகமாக இருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியா ஒரு 20+ மெடல்ஸோட இப்ப தாயகம் திரும்பி இருக்காங்க. இன்னும் பாரா அத்லெட்ஸ் டெவலப் ஆக என்ன மாதிரியான டெவலப் வேணும்? நேற்று பிஎம் பார்த்திருக்கீங்க. பிஎம் எந்த மாதிரியான டிஸ்கஷன்லாம் பண்ணாங்க? பார்த்தீங்கன்னா 2016 பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் இல்லாமல் இருந்தது. பேரானா அவ்வளோ சப்போர்ட் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேனும் வந்து நல்லா வந்து ட்ரெயின் பண்ணி ஃபாரின்ல போய் ட்ரெயின் பண்ணுறது, அப்புறம் சப்ளிமெண்ட்டு, அப்புறம் கிட்டு, ஸ்பைக்ஸு எல்லாம் வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா கவர்மெண்ட்டு அப்புறம் ஸ்பான்சர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 29 மெடல் வந்திருக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 50 மெடல் வரும், கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் நேற்று வந்து பிஎம் சாரை பார்த்தேன். பிஎம் சார் பார்த்த உடனே அவரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். கண்டினியூவாக 3 டைம் வந்து ஒலிம்பிக்ஸ் வந்து நீ ஒருத்தன் தான் அடிச்சிருக்க அப்படின்னு சொன்னார். அப்புறமா வந்து நான் அவருக்கு வந்து கிஃப்டாக ஸ்பைக்ஸ் கொடுத்துருந்தேன். ஸ்பைக்ஸ் பார்த்து இந்த ஸ்பைக்ஸ் தான் நீ இது பண்ணியான்னு ஜம்ப் பண்ணியான்னு சொல்லி ஸ்பைக்ஸ் பார்த்துட்டு பேசிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறமா மோட்டிவேஷனாக பேசினார். பிரான்ஸ் அடிச்சிட்டேன்னு சொல்லி வருத்தப்படாத, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து கோல்டு அடிச்சுட்டு வருவேன், நீ வருத்தப்படாமல் நல்லா ட்ரெயின் பண்ண அப்படின்னு சொன்னார். தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் எலைட் வீரர்கள் பட்டியலில் உங்களை சேர்த்திருக்காங்க. அதற்கான அந்த விஷயம் எப்படி இருக்கு? தமிழ்நாடு கவர்மெண்டோட சப்போர்ட் த்ரூ அவுட் உங்களுக்கு எப்படி இருந்தது? தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் சார் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒலிம்பிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து 7 lakhs கொடுத்து எனக்கு வந்து நீ வந்து அங்கே செலவுக்கெல்லாம் இதாக இருக்கும், நீ வந்து மேனேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி, நீ கண்டிப்பாக கோல்டு அடிச்சுட்டு வரணும்னு சொல்லி எனக்கு வந்து நல்லா மோட்டிவேஷனாக பேசி அனுப்புனாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டில் வந்து எல்ஐடி ஸ்கீமில் வந்து எனக்கு வந்து நேம் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளானுக்கு வந்து ஆட் பண்ணி நான் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிக்கு என்னென்ன பண்ணணுமோ அது ட்ரைனிங்க்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அவங்களுக்கு எஸ்டேட்டுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் எம்எஸ்ஆருக்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேரா வந்து நேஷனல் சர்டிஃபிகேட் கேஷ் அவார்டு வாங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிஎம் சாரும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா பேரா மெடல் நேஷனல்ஸ் அடிச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தானே நெக்ஸ்ட் நாளே வந்து கேஷ் அவார்டு கொடுத்து நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா மோட்டிவேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பெற்ற பதக்கங்களுக்கும் பெறப்போற பதக்கங்களுக்கும் மாலைமுறை சார்பாக வாழ்த்து. நன்றி.